ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நாரத முனிவர் கம்சன்கிட்ட தூண்டி விடுறதுக்காக போறாரு. ஏன் அப்படின்னா, கம்சனுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போனது. அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியில மக்கள் எல்லாருமே வேதனைப்பட்டாங்க. அதனால நாரத முனிவர் என்ன பண்ணாருன்னா, கம்சனுக்கிட்ட போய் வஞ்சி புகழ்ச்சியணி மாதிரி அவனை உயர்த்தி தாழ்த்துற மாதிரி பேசினாரு. எப்படின்னா, நீ ரொம்ப நல்ல ஆட்சி செய்யற கம்சா, உன்னுடைய ஆட்சி மாதிரி வேற எங்கேயுமே இல்ல. ஆனா உன்னுடைய தங்கையின் மகன் கிருஷ்ணன் வளர்ந்துகிட்டே போறான். நீ அவனை கொல்லாம இன்னும் விட்டு வச்சிருக்கியே. நீ கிருஷ்ணனை கொன்னா தானே நீ நல்ல முறையில் ஆட்சி செய்ய முடியும். அதனால நீ சீக்கிரமா போய் உன்னுடைய தங்கை மகனான கிருஷ்ணனையும் பலராமனையும் கொன்று அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. யாரு? நாரத முனிவர் கம்சன் கிட்ட. கம்சன் என்ன சொல்றாருன்னா, ஆமா நாரதா, நானும் எல்லா விதமான அரக்கர்களையும் நான் அனுப்பி பார்த்துட்டேன். ஆனா எல்லாரையும் கொண்டு குமிச்சிடுறான் இந்த கிருஷ்ணன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு நல்ல திட்டம் ஒண்ணு தீட்டி வச்சிருக்கேன். அதை நான் பின்னாடி சொல்றேன், அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை வழி அனுப்பி வச்சுட்டு நிறைய யாகங்கள் பண்றான் சிவசக்தி ரூபமான காலபைரவருக்கு. எப்படின்னா, மிருகங்களை பலி கொடுக்கறான். பல யாகங்கள் நிறைய பண்றான். ஏன்னா கிருஷ்ணனை அழிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். அதனால என்ன பண்றான், நேரா அக்ரூரர் அப்படிங்கிற நண்பரை பார்க்கறான். அவரு யதுகுலத்தை சேர்ந்தவர். அவரு கிருஷ்ண பக்தரும் கூட. நேரா அவரை போய் சந்திச்சு, அக்ரூரரே, எனக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறான் கம்சன். இவர் சொல்லுப்பா, நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது, நான் நிறைய அசுரர்களை அனுப்புனேன், ஆனா எல்லாரையும் கொண்டு குமிச்சிட்டான் அந்த கிருஷ்ணன். அதனால சாந்தமான முறையில நீங்க போய் பேசி, சாதுரியமா பேசி கிருஷ்ணரையும் பலராமரையும் இங்க நீங்க கூட்டிட்டு வரணும். இந்த விஷயத்த எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ என்னதான் நினைச்சு வச்சிருக்க, அதை நீ கொஞ்சம் விளக்கமா சொல்லேன் அப்படின்னு கேட்கிறாரு அக்ரூரர். அதுக்கு கம்சன் சொல்றான், பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன், பலராமன், வசுதேவன், நந்தகோபன், என்னுடைய தங்கையான தேவகி அனைவரையும் நான் கொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, எனது தந்தையான உக்ரசேனன் என்னோட அரசியல் வாழ்க்கையில ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அதனால அவரையும் நான் கொல்ல போறேன். என்னுடைய சித்தப்பா தேவகன், அவரும் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. இதை செய்யி, அதை செய்யி, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அதனால எல்லாரையும் நான் கொன்னு குவிக்க போறேன். கொன்னுட்டு எதிரிகளே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அக்ரூரர்கிட்ட கம்சன் சொல்றான். அதற்கு அவர் சொல்றாரு, உன்னோட உறவுகள்லாம் கொண்டுட்டு நீ எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஏன் உறவுகள் இல்லை? என்னுடைய மாமனார் ஜராசந்தன், சம்பரன், நரகாசுரன், தாராகாசுரன் போன்ற நண்பர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க மூலியமா நான் நல்லபடியா சந்தோஷமா ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியான விஷயத்தை கேட்டோடனே அக்ரூரருக்கு ஒரே மனசுல வருத்தம். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நண்பர் அப்படிங்கிற முறையில நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். என்னதான் மனிதர்கள் திட்டம் தீட்டினாலும் கூட அந்த திட்டத்தினுடைய வெற்றி தோல்வி இறைவனோட கையில தான் இருக்கு. ஒருவேளை நீ தோத்து கூட போகலாம். இருந்தாலும் நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிற முறையில நானு தூது போறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு அக்ரூரர். அக்ரூரர் ஏன் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அவர் ஒரு கிருஷ்ண பக்தர். அவருக்கு கிருஷ்ணரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது அப்படின்னு அவர் அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு சொல்றாரு, கம்சா, நான் நல்லபடியா போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான் அடுக்கு திட்டம், கிருஷ்ணரையும் பலராமரையும் நீ நேரா இங்கே கூட்டிட்டு வராத, நீ கூட்டிட்டு கூட வரக்கூடிய வழியிலேயே குவாலய பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை நான் அவிழ்த்து விடுவேன். அந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க 2 பேரையும் கொன்றும். ஒருவேளை அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நேரா இங்க நீ மல்யுத்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. அங்க என்னுடைய மல்யுத்த வீரர்கள் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் கொன்றுவாங்க. இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை அவர் மௌனமா கேட்டுட்டு நேரா அனைத்தும் இறைவன் செயல்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நேரா கிருஷ்ணரை கூப்பிடுறதுக்காக பிருந்தாவனத்துக்கு போறாரு. போய் கூப்பிட்டாரா, கிருஷ்ணர் வந்தாரா அப்படிங்கிற விஷயத்த நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.